ஹாய் சம்பு, என்ன போன வாரம் எப்படி இருந்தது? என்ன இந்த ஜனவரி முடியறதுக்கு ஆயிடுத்து. இந்த எபிசோடு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்ல 31st ஃபர்ஸ்ட் சண்டே வந்துடுறது. அதுக்குள்ள ஒரு மாசம் ஆயிடுத்துறா ஜனவரி 2026ல. அப்சல்யூட்லி. நேத்திக்கு வந்து த என்ன சொல்றது, ட்ரிபியூட் டு மகாத்மா காந்தி. நேத்திக்கு அவரோட டெத் ஆனிவர்சரி. ஸோ 30th of January 1948 was when he was shot. So அதனால we'll pay our obeisance to Mahatma and we'll start. ஓகே. ஸோ ஆமாம், எனக்கு ரொம்ப பிஸியான ஒரு ஜனவரி எண்டுனாலே என்னன்னா, நம்ம அந்த ஹாலிடே எல்லாம் முடிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம அப்படியே ஒரு தாவிட்டு போவோம்ல. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கப 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 கபன்னு. ஓகே. கிரிக்கெட் மட்டும் என்ன, எல்லாமே தான். எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் இனிமே இருக்கு. இன்னும் ஆகஸ்ட் வரைக்கும் கொண்டாட்டமா இருக்க போகுது நமக்கு. அது தவிர ஒர்க் வைஸ் அதே தான், கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. ஸோ எனிவே, you have to also be preparing for the summer ahead. இப்ப கொஞ்சம் குளிர் கொஞ்சம் பிளசண்டா இருக்கு. அது வந்து சிவராத்திரி வரையும் இருக்கும்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வெயில், சிவசிவான வெயில் வந்துடும். சிவசிவான வெயில். அது சரி சரி. நீ சிவசிவா சொன்ன உடனே அந்த சிவன் ஞாபகம். சிவன் தான் சிவசிவா. ஸோ அது ரிலேட்டடா வந்து இங்க நவி மும்பைல நெருல வந்து எஸ்ஐஎஸ் காலேஜ் ஒன்று இருக்கு. சவுத் இந்தியன் இன்ஸ்டிடியூட், சவுத் இந்தியன் எஜுகேஷன் சொசைட்டி. அது வந்து மகாபிரிவா ஆரம்பிச்ச எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். நவி மும்பைல வந்து ஹையர் எஜுகேஷன், ஹையர் இது இருக்கு. தென் சயன்ல மும்பைல வந்து ஜூனியர் காலேஜ் அண்ட் டிகிரி காலேஜ் கூட இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ் எல்லாம் இருக்கு. டூ டிஃப்ரெண்ட் காலேஜஸ். சயின்ஸ் ஒன்று தனியா இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, காமர்ஸ் அண்ட் ஏதோ ஒரு மாதிரி சம்திங் லைக் தட். ஓகே, ரெண்டு இருக்கு, சைன் ஈஸ்ட் அண்ட் சைன் வெஸ்ட்ல. ஸோ என்ன சொல்ல வரேன்னாக்கா, மாஸ் ஸ்கேல் பிரம்மாண்டமான ஒரு இதுல வந்து அவ இப்போ நவம்பர்ல வந்து பாலபெரியவாள்ல வந்து வந்திருந்தாட. காஞ்சி காமகோட்டி பீட்டமோட பாலபெரியவாள் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் வந்து மும்பைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்தா. ஏன்னா அப்ப வந்து நிறைய விசிட் பண்ணி, நம்ம இங்க நான் இருக்கிற ஏரியா நெய்பர்ஹுட்ல வந்து திருச்செம்பூர் முருகன் கோவில் இருக்கு, அங்கேயும் வந்துட்டு இது பண்ணா, பாஷணம் கொடுத்தா. அதெல்லாம் அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, அவ வந்து ஒரு இதை சொல்லிட்டு போன மாதிரி, இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு டு தி கன்சர்ன்ட் பீப்புள். சுஹாசினி ஒரு சுவாசினி பூஜை. இட்ஸ் த சேம். சுவாசினி பூஜைன்னு சொல்லுவா. இட்ஸ் அது என்னன்னாக்கா, மேரிட் உமன் அவ வந்து அந்த ட்ரெடிஷனல் லேடிஸ் ட்ரெஸ்ல வந்து அவ they had to chant லலிதா சஹஸ்ரநாமம். அண்ட் அவளுக்கு வந்து இட்ஸ் லைக் சம்திங் ritual which Kanchi Balaperiva thought was diminishing, and the practice of the tradition of and the Suhasini Puja is for what? For the welfare of the married women and the betterment of or the welfare of their families and madri adukku. So
ஒரு 1000 மேல வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரம் மோஸ்ட்லி இங்கதான் சவுத் இந்தியன் பிராமன் விமன் கேம் டுகெதர், attended that Suhasini Puja in about 4 batches, and கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் நான் எந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்கேல் நடத்தினது அவ்வளவு பாசிட்டிவ் ஃபீட்பேக் நான் பார்த்ததே இல்லை. என்னோட வைஃபும் போய் அட்டென்ட் பண்ணா அண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணா, நாட் அ சிங்கிள் நெகட்டிவ் ஃபீட்பேக், எல்லாம் பாசிட்டிவ். சோ எக்ஸலென்ட்லி ஆர்கனைஸ்ட், சோ வெரி வெல், இது அப்படி பாசிட்டிவா தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தே வர் வெரி தேங்க்ஃபுல் that they could attend and participate in this kind of large scale ஒரு ஈவெண்ட். ஸோ அது என்னன்னாக்கா ஈச் பேட்ச் ஒரு 1 hour பேட்ச் 8, 9, 10, 11 பேட்சஸ் இருந்தது. அண்ட் they had to அவளுக்கு வந்து அந்த யூஷுவல் அந்த ரிச்சுவல்ஸ் சுவாசினி பூஜைனா இட்ஸ் லைக் யுவர் ஆனரிங் ஆர் என்னது மரியாதை பண்றது தி மேரிட் விமன் அண்ட் who are still who are still they are married அந்த மாதிரி. ஸோ அவளுக்கு வந்து மரியாதை பண்ணி தென் டோக்கன் சிஸ்டம்லாம் வச்சு கிளீனா அவ காலில் வந்து மஞ்சள்லாம் தடவி தென் உட்காத்தி வச்சு அவ லலிதா சஹஸ்ரநாமம் சாண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த காமக்கோட்டை பீட்டம் ஒரு அந்த காமாட்சியும் மகாபெரிவாளோட போட்டோன்னு கொடுத்து, அப்புறம் காமாட்சி அம்மனோட ஒரு ஃபேஸ் அழகான போட்டோ அதுவும் கொடுத்து, அதுக்கப்புறம் மகா பிரசாதம் வேற ஒரு டப்பால கிளீனா பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ என்ன சொல்ல வரேனாக்கா, கிராண்ட் ஸ்கேல் was conducted in such a beautiful manner without any complaint, without any delay, systematic போச்சான். அண்ட் இது வந்து விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லிட்டு போனார் இந்த மாதிரி இப்ப பண்ணுங்க, பிகாஸ் கரண்ட் ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் இன்னும் தெரியணும். இட் இஸ் சம்திங் விச் ட்ரெடிஷனா வந்து இப்ப 12 வரா சுவாசினி பூஜை நம்ம நவராத்திரி போது வடு பூஜைன்னு சொல்லுவோம். வடு பூஜை இஸ் ஃபார் தி பிராமின் பாய்ஸ், அவளுக்கு வந்து பூஜை பண்ணுவா. அண்ட் சுவாசினி பூஜை இஸ் ஃபார் தி சுமங்கலிஸ். ஸோ அவளுக்கு வந்து இப்ப பண்ணினா. ஸோ என்ன சொல்ல வரேன்னாக்கா இட் வாஸ் சோ வெரி வெல் ஆர்கனைஸ்ட். ஸோ இந்த மாதிரி it can be done in one place, why not in many places where there is a large scale mass gathering and systematic பண்ணா why not இல்லையா? ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம கிளீனா ஒரு ஒரு எல்லாமே so very well organized that அவ முன்னாடியே சொல்லியிருந்தா, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தா எப்படி என்ன எது மடிசாரி கட்டிட்டு வாங்கோ, அது வாங்கோ, only ladies, no male companions. அவ வந்திருந்தா, பட் அவளுக்கும் தனியா வெளியில ஒரு ஏதோ பெஞ்ச் எல்லாம் போட்டு கொடுத்தா அவளுக்கு வெயிட் பண்ண இருந்தா. பிகாஸ் நிறைய ஃபார் அவே டிஸ்டன்சஸ் தான் வந்து அவளை வந்து கூட்டின்னு வரதுக்குலாம் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தா. ஸோ அவளுக்கு தனியா உட்காத்தி வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து பிரசாதம் வாங்கினா அதுக்கப்புறம் போனோம். ஸோ இட் வாஸ் சோ வெரி வெல். இது ஒரு இது இல்ல, ஒரு சண்டை இல்ல, ஒரு ஆர்குமெண்ட் இல்ல, அந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்கேல் அண்ட் இட் வாஸ் சோ வெரி வெல் ஆர்கனைஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா. வைஃப் பேர் தான் பிளஸ் தி ஹர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. நானும் அவளோட ஃபீட்பேக் எல்லாம் படிச்சேன். அவளோட ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இட் வாஸ் சோ வெரி வெல் யா. சோ ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய சென்னையில நிறைய பிகாஸ் இட் வாஸ் டன். இப்போ வந்து ஆமா லார்ஜ் ஸ்கேல் வித் மகாபெரிவாளோட எவ்வளவுலாம் இப்ப பண்றா இல்லையா, to continue the Sanatana Dharma and the tradition. ஆனா இது மாதிரி இப்போ என்ன சொல்றது, பெரியவாளுடைய லெகசி கண்டினியூ ஆகுதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு புதிரா இருக்குல்ல. எப்படி இப்போ இருக்கிற பாண்டிஃப் வந்து ஐ திங்க் 71st. ஆமா. So Vijayendra Saraswati was 70th pontiff. நம்ம மகா பெரியவா வந்து 68th. அதுக்கப்புறம் வந்து புது பெரியவா which is ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 69th. இப்போ அப்புறம் 71st வந்து இப்போ சத்ய சந்திரசேகரன் சரஸ்வதி போன வருஷம் அவளை வந்து அனாயிண்ட் பண்றா தி சக்சஸர் டு தி பால பெரியவா சரஸ்வதி சுவாமிகள். யா ஆமா, அது நமக்கு தெரிஞ்சது. பட் அவங்கள ஐ திங்க் he was chosen from திருப்பதி இல்லையா? திருப்பதியில ஒரு ஃபேமிலில இருந்து ஆமா he was chosen இல்லையா? ஆமா. சோ இவர் தான் நம்ம விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்பாயிண்ட் அவரை செலக்ட் பண்ணி. அண்ட் இந்த விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் was selected by சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் when he was around 13 years of age, 1983 என்னவோ. அப்பவே வந்து ரொம்ப குழந்தை ஃபேஸ், ரொம்ப அழகா இருந்தார் அப்பவே பார்க்க. அப்புறம் வந்து இப்போ 13 years oldly to attain a sannyasam as the successor to ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இல்லையா? அண்ட்
அப்போ அப்போ வந்து மூணு ஓ மூணு காஞ்சி பெரியவாள 3 பேரும் சேர்ந்து இருக்கிற காட்சி வந்து இஸ் வெரி வெரி ரேராமே. நான் பார்த்துருக்கேன்டா 1988ல. ம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது சி ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹவ் ஹேட் மை ஐசைட், பிகாஸ் 88ல வந்து டாக்டர் அப்போதான் டிக்ளேர் பண்ணியிருக்கா இந்த மாதிரி ஐ வாஸ் கோயிங் டு லூஸ் மை சைட் அப்படின்ட்டு. ம். ஸோ தட் வாஸ் ஒன் ஒகேஷன் வென் நான் பெரியவாளுக்கு அதாவது எங்களோட இதில் அனுப்பியிருந்தா. அதாவது பிக்ஷா வந்தனம்னு ஒன்று பண்ணுவா இங்கே. ம். அதாவது வாட் தே டூ இஸ் பெரிய அதுவும் மகா பெரியவா அனௌன்ஸ் பண்ணது தான் அது. இட்ஸ் கால்டு பிடிஆர்சி திட்டம். ஓகே. ஸோ அது யூ வில் ஹாவ் டு புட் 1 பிடி ஆஃப் அரிசி இன் யுவர் இது ஆமாமா. தனியாக எடுத்து வைக்கணும். அது அதை அவரோட வந்து நீ வந்து ஸ்கீமே அது கலெக்ட் அவர் பண்ணிட்டு வந்து ஆ, அதை கொண்டு போய் டொனேட் பண்ணிட்டு காஞ்சியில் ஒரு பஸ் எடுத்துன்னு போய் எல்லா டிவோட்டிஸும் போய் டொனேட் பண்ணிட்டு வருவா. அந்த மாதிரி ரைட். போகும்போது ம். 2 டிவோட்டிஸ் போக முடியாம போச்சு அந்த டைம்ல. ஸோ ஓ, மை மதர் அண்ட் மீ வேர் ஸ்லாட்டட் இன் டு தட் பஸ் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் போயிருந்தோம். போகும்போது என்ன அதிசயம் என்னன்னா பெரியவா யார் கூடயுமே பேச மாட்டா. பேசல ம். அந்த டைம்ல. நான் மௌன டாக்கிங் அபவுட் விரதம். 1988. ஓகே, ஒரு ஓகே. மௌன விரதம் மாதிரி. ஆமா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பேசவே மாட்டா. அண்ட் என்ன இன்னொன்னு இரு, என்ன பார்த்து மகாபிரியா வந்து அண்ட் ஃபார் டேஸ் டுகெதர் மந்த்ஸ் டுகெதர் ஹி வுட் அப்சர்வ் இந்த மௌன விரதம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு இது அட் டிஃபரண்ட் ஆஹ், டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். கண்டினியூ ஓ பண்ணுங்க. ஓகே ஓகே. யா யா. அவர் வந்து அதான் ஸோ அவர் வந்து நான் வந்து நமஸ்காரம் பண்றேன். பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த இந்த பையனுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் மங்கலாயின்னு இருக்கு, அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் பண்ணணும் போது ஐ வாஸ் only 16 இயர்ஸ் 15 இயர்ஸ். ஆ. ஸோ பெரியவா வந்து அப்படி என்னை பார்த்துட்டு கேட்குறா, ஏன்பா நீ வந்து கிளாஸ் எல்லாம் தடியா போட்டுட்டு இருக்கியான்னு. ம். எனக்கு வந்து பெரியவா எங்கிட்ட பேசுறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து we were all under the impression that he is not talking, at least not to us directly. ஓகே, ஓகே. ஏய் ஒன்னதான் கேக்குறேன் எல்லாரும். the whole crowd turned towards me, all the attention வாவ். turned to me. ம். then ம். எல்லாரும் சொன்னா, ஓ என்ன கேக்குறா பெரியவா இதை கேக்குறாள் அப்படின்ட்டு. ஓகே. அப்புறம் திருப்பி என்ன பார்த்து கேக்குறா, நீ இந்த கிளாஸ் எல்லாம் தடிமா போட்டுட்டு இருக்கியா அப்படின்னாரு. அது சரி. போட்டுட்டு ஆ, இருக்கேன் அப்படின்னு ஓகே, ஓகே. அப்படின்ட்டு தலையாட்டினார். அதாவது அது வரைக்கும் யாருக்குமே அதோட அர்த்தம் என்னன்னு புரியல. ஆ, எங்க அம்மா நினைச்சா அது மாதிரி தான் உனக்கு வந்து மிராக்குலஸ்லி ஐசைட் வந்துரும்ன்ட்டு. ஆனா ஓகே. பெரியவாளுடைய ஒரு அனுகிரகம் என்னன்னா இன்ன வரைக்கும் அந்த பேக் when we are getting sleep. திருப்பி சொல்லு. நீ அந்த இன்னைக்கு வரையும் சொல்லுக்கு அப்புறம் சைலண்டா Okay, போயிடுது, சவுண்ட் போயிடுது. when we are slipping off or when you ஆ, are falling, ஆ, something is holding us backனா அது வந்து ஆ. யா யா. பெரியவாளுடைய அனுகிரகம் தான் சொல்லணும். அதுக்கு வந்து அதுதான் சொல்றேன், நம்மளுடைய கர்ம வினைன்றது சிலது இருக்கு. நம்ம கண்ணு போகும், நம்மளுக்கு ஆமா, சில பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும். ஆமா. அதெல்லாம் வந்து அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ம். அதனால வந்து அதை நம்ம வந்து ஒரு இதுவாக எடுத்துட்டு பெரியவா ம். நம்ம ஆசீர்வாதம் பண்ணா எனக்கு கண்ணு வரல அப்படின்னு பேசுறது வந்து மூடத்தனம். ஆமா, ஓகே. ஆமா. ம். அவ பண்ண ஆசீர்வாதத்தினால தான் இன்னி வரைக்கும் நம்மளோட பொழப்பு வந்து கரெக்ட், ஏதோ ஓடிட்டு கரெக்ட். ஆமா, இருக்குங்க. ஓகே. ஆமா, திஸ் ஆமா. இஸ் ஒன் சைடு. ம். ஆனா நம்ம வந்து எல்லா வேர்ல்டு ரிலிஜனுமே இட் ம். இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, ஆமா. வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் நீ வந்து நம்ம என்ன சொல்றோம் சந்தியாவந்தனத்துல, ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் ம். சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீகேசவம் பிரதிகச்சதி. ஆமா. எல்லா கடவுளும் எப்படி எந்த எந்த ஃபார்ம்ல எந்த இதுல நம்ம வேண்டினாலும் ம். அந்த வேண்டுதல்ங்கிறது ஒரே கடவுளுக்கு தான் போய் சேருது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாத்பரியம். கரெக்ட். அப்படி பார்க்கும்போது பார்த்தாக்கா ஐ வாஸ் ரீடிங் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் புக் லாஸ்ட் வீக். அதாவது ம். இது ஆ. வந்து நான் சொல்லியே ஆகணும். April 21 2025 ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ஏப்ரல் அது 21 முக்கியமான 2025னாக்கா வேர்ல்டு ஈவெண்ட் நடந்தது. சரி, அதுனாக்கா டெஃபினட்டா ஏதாவது ஒரு ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கோம் இந்தியால. நீ அதுலயே இருடா. அதுல அன்னைக்கு தான் சரி, வந்து போப் அது வந்து பிரான்சிஸ் ஆ, பாஸ்ட் அவே. போப் அன்னைக்கு தான் ஓகே. போப் ஓ, பிரான்சிஸ் ஓகே, ஓகே. பாஸ்ட் ரைட், அவே. ரைட். ஆஹா. போப் பிரான்சிஸோட விசேஷம் என்னன்னா he is the ஆ, first non-European pope to be elected in almost 1300 years. ஓகே. ஆமா. அதாவது ஆ, ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் போப்பு, ஃபர்ஸ்ட் போப் கரெக்ட். ஃப்ரம் த சதர்ன் ஹெமிஸ்பியர். ஆ, அந்த மாதிரி நிறைய உண்டு. அவருடைய கரெக்ட். அதாவது போப் எலெக்ஷன்ன்றது வந்து எப்படின்னாக்கா, ஆ, சி ஒன்ஸ் போப் டைஸ் வாட் தே டூ இஸ் அந்த அந்த போப் வந்து ஒரு இது போட்டிருப்பார் கவசம் மாதிரி. ஏய், இந்த போப் ஆ வந்து போப் ஆண்டவர்
அந்த போப்னாக்கா எனக்கு போப் ஜான் பால் த செகண்ட் அவர் தான் வந்து நல்லா. ஆமா, அவர் வந்து 2005லயே அவர் வந்து முக்தி அடைஞ்சிட்டாரு. அவர் வந்து ஆமா. இல்ல. ஆ. அதுக்கப்புறமா தான் வந்து போப் பெனிடிக்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ரைட். அவர் ஹி டிட் நாட் இது போப்பா இருக்கும்போது அவர் வந்து இறக்கல. அவர் வந்து போப்போடைய அந்த பொசிஷன் வயது முதிர்ச்சி வயது முடியாத காரணத்தால இன்னொருத்தருக்கு ஓகே. அதை கொடுத்துட்டார், எனக்கு ஓகே. வேணான்னு சொல்லி. ஓகே, அதுல எலெக்ட் ஆனவர் தான் போப் பிரான்சிஸ். அவர் வந்து கரெக்ட். டூ ம். தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஹி காட் எலெக்டட். 2025 ஏப்ரல் 21 தான் போப் பிரான்சிஸ் வந்து இறந்து போறார். ஓகே. ஓகே, ஏய், இது ஸோ ஒரு நிமிஷம், போப் ஒரு நிமிஷம். ஆ, நீ வந்து போப் வந்து எலெக்டட் அப்படிங்கிற ஆமா, எலெக்ஷன் தான். ஏன் எலெக்ஷன் சொல்றோம்னா, ஏன் அது ஓட்டு எலெக்ஷன் ஓட்டு அப்படின்னா, ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணுவாங்களா போப்ப? ஆமா, அது எப்படின்னு சொல்றேன் பாரு. அதாவது இப்போ போப்ன்றது வந்து ஒரு தெரிஞ்ச மத இரு. குரு. நம்ம வந்து காஞ்சியில வந்து இப்ப வந்து மகா பெரியவாளே வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை வந்து அவ சிஷ்யர் அவர் அந்த மாதிரி அவ யாரு நல்லா இது பண்ணிட்டு இருக்கா, இந்த வேதாளம் பண்றாள் அவளை ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி அவளை வந்து சந்நியாசம்க்கு கொண்டு வருவா. அதே மாதிரி தான் ஆமா, ஐடென்டிஃபைட் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அண்ட் ஆமா, இன்டர்ன் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஐடென்டிஃபைட் சத்ய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், the latest லேட்டஸ்ட் pontiff பாண்டிஃப். ஆமா, of ம், காஞ்சி காமகோட்டி பீட்டம், which ஆமா, was போன வருஷம் தான் அவரும் வந்து சந்நியாசம் எடுத்துட்டார். எடுத்துட்டார். அதான் கோயின்சிடென்ட்லி லாஸ்ட் இயர் வாஸ் ஆல்சோ வென் சத்ய ஐ தாட் சந்திரசேகரன் அங்க வந்து தே was. ஐடென்டிஃபை இதனா எலெக்ஷனாக்கா. ஏன் கேக்குறது, ஏன் கேளு. ஏன்னா வேட்டிகன்ங்கிறது ஒரு கண்ட்ரி. ரைட். ஸோ whoever is elected pope is also the head of Vatican, Vatican state. ஓகே, அந்த நகரத்தை அந்த அந்த நாட்டுக்கு ஒரு ஒரு ராஜா குருவாவும் ராஜாவாவும் அவர் தான் இருக்கார். ரைட். அப்படின்னும் போது அந்த ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, அவங்களது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதாவது ஒரு ஒரு வேர்ல்டு வைடு இன்ஸ்டிடியூஷன். நம்மளது அப்படி கிடையாது. நம்மளது வந்து ஆமா. எப்படின்னாக்கா, அதாவது சர்வ அதிகாரமும் படைச்சவர் வந்து பெரியவா, ம். அதாவது அந்த பொசிஷன்ல இருக்கிற சீனியர் பாண்டிஃப். அவ வந்து தே ஹேவ் த பவர் டு எலெக்ட். ஓகே, ஆனா ம். அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இங்க சொல்றோமே தவிர, இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராசஸ் கேட்டேன்னா உனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது ம். என்ன பண்ணுவாங்கன்னா, போப் இறந்த உடனே அவருக்கு அந்த ஈம கடன்கள், அவரை வந்து அவரை புதைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் முடிஞ்சு ம். ஒரு கன்சிடரபிள் பீரியட் ஆஃப் டைம் போகும். ஒரு 1 வீக் அது மாதிரி போகும். போனதுக்கு அப்புறம் ஆ. எல்லாருமே வந்து வேட்டிக்கனுக்கு வருவாங்க. எல்லாம் கார்டினல் அப்படின்வாங்க. அதாவது இப்போ ஒரு ஒரு நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து சில கார்டினல்ஸ் இருப்பாங்க. ஆ. கார்டினல்ங்கிறது வந்து பிஷப்புக்கு மேல, ஓகே. பிஷப்பு, ஆர்ச்சி பிஷப்பு, கார்டினல் அது மாதிரி ஒரு பொசிஷன்ல வரும். அவ ஸோ அந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த போப் அந்த போப் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் கரெக்ட். இப்போ ஓகே. அதுலேருந்து பார்த்தோன்னா இப்போ பிஷப்க்கு கீழே வந்து சில சர்ச்சஸ் வரும். ம். சில பிஷப்பை வந்து ஒரு ஆர்ச்சி பிஷப் கண்ட்ரோல் பண்ணுவார். அவருக்கு கீழே வந்து கார்டினல்ஸ் அவருக்கு மேலே இருப்பாங்க, அந்த மாதிரி. ரைட். ஸோ ரைட். அந்த மாதிரி வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற கார்டினல்ஸ் 120 பேர் வச்சுக்கோ கிட்டத்தட்ட. ஐ எம் ஆ. ஜஸ்ட் ரஃப்லி டெலிங். அவங்க எல்லாமே வந்து தே வில் கேதர் இன் வேட்டிகன். எல்லாம் ஓகே. வேட்டிகனுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு வாட் தே டூ இஸ் தேர் இஸ் அ ப்ராசஸ் கால்ட் செக்வெஸ்டரிங். ஓகே. செக்வெஸ்டரிங்னா தனிமைப்படுத்திக்கிறது. அவங்க வந்து யார் கூடயுமே உலகத்துல பேசவே மாட்டாங்க அந்த டைம்ல. ஆ. தனியா போயிட்டு ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஓட்டு போடும்போது யாருக்கு 2/3 வருதோ, எந்த கார்டினல், எல்லா கார்டினலுமே டூ தேர்ட்ஸ் எலிஜிபிள் பை த மெஜாரிட்டி. வே. ஆமா, அங்க 120 பேர் வராங்கன்னா 120 பேருக்கும் எலிஜிபிள் தான். ஆல் ஆஃப் தெம் ஆர் எலிஜிபிள் டு பிகம் போப். யார் ஓகே. வேணா வரலாம். ஓகே, ஓகே. கோர்ஸ் லைக் இன் எனி அதர் சிஸ்டம், எனக்கு இவரை பிடிக்கும், இவாளை தான் நான் ஃபாலோ பண்றேன், இவாளோட பாலிசிஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற அந்த அந்த விஷயம் இருக்கும், அங்கேயும் இருக்கு. அஃப்கோர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா கன்சர்வேட்டிவ் வெர்சஸ் லிபரல், அது வந்து ம். எல்லா மதத்துலயும் இருக்குது பார்த்தேன்னா. ம். ஓகே, அங்கேயும் இருக்கு. லிபரல்னா என்னன்னா, இப்போ வந்து ரோமன் கேத்தலிக்ஸ், இப்போ இந்த வேட்டிகன் போப் இந்த சிஸ்டம்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டியில ரோமன் கேத்தலிக்ஸ் கீழே வர விஷயம். ஓகே, அதுலேயே நிறைய பேர் நிறைய செக்ட்ஸ் இருக்கு. ஓகே, ப்ரோட்டஸ்டன்ஸ் இருக்கு, பெந்தகோஸ்ட் இருக்கு, அது ஆங்கிலிக்கன் சர்ச், அதெல்லாம் வேற வேற இருக்கு. பட் நம்ம வந்து we are only talking about ரோமன் கேத்தலிக்ஸ். ரோமன் கேத்தலிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இப்போ உமனை வந்து ப்ரீஸ்ட் ஆக்கலாமா ஆகக்கூடாதா அப்படின்ற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. ஓகே, ம். ம். அது மாதிரி வந்து அபார்ஷனை ஒத்துக்கலாமா கூடாது. அபார்ஷன்ங்கிறது வந்து இப்போ இறைவனால் கொடுக்கப்பட்ட உயிர், அந்த ம். உயிரை வந்து எடுக்கிறதுக்கு மனுஷனுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சர்ச்சில் நிறைய கன்சர்வேட்டிவ்ஸ் தே பிலீவ்.
ஓகே. இன்ஃபேக்ட் அதான் ஓவரால் சர்ச்சுடைய இதுவே அதுதான். அதே மாதிரி கான்ட்ரசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ணணுமா கூடாதா, ஆ. அதாவது கருத்தடை வந்து பண்ணிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறதுலையும் அவங்களுக்குள்ள ஒரு டிபேட். அதை பண்ணக்கூடாது, இது இயற்கைக்கு விரோதமானதுன்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க. ஓகே. ம், ம், ஸோ இந்த மாதிரி சில பாலிசிஸ்க்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க, யார் யாரெல்லாம் அதுக்கு எகென்ஸ்டா ஃபாரா இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓட்டுகள் வந்து பிரியும். ம். ஆனாலுமே அந்த த்ரூ அவுட் தட் ப்ராசஸ் அதுக்கு வந்து சில விதிமுறை அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. அதாவது இப்படிதான் போப்பை எலெக்ட் பண்ணணும்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை வந்து ஒரு டீன் வச்சு அங்க இருக்காரு, டீன் ஆஃப் கான்க்ளேவ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் அதை கண்டக்ட் பண்ணணும் அந்த ஹோல் திங்கையும். அவரும் ஒரு கார்டினல் தான் பை த வே. ஸோ ஓகே. அவரும் அதை பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ அவர் எல்லாரையும் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி ஆ, ஆ, ஒரு 4-5 ரவுண்டு ஓட்டிங் போகும். ஒரே ஓட்டில் வராது, ஒரே எடுத்த ஓகே. உடனே அதாவது போப் பிரான்சிஸ் வந்து ரெண்டாவது டே செகண்ட் டேல he got elected. ரொம்ப ரேர் அது மாதிரி இருக்கிறது. ஓகே. ஓகே. யூஸ்வலி வந்து ஒரு 5-6 ஃபேவரட்ஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு ம், அவங்களுக்கு மாத்தி மாத்தி போகும். ம். யார் யாருக்கு ஓட்டு நீ போட்டாங்கன்னு வந்து தெரியாது. நீ வந்து ஃபர்ஸ்ட் 120 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, 120 பேர்ல யாராவது ஒருத்தர் போப்பாகலான்ட்டு. அப்போ வந்து ஆமா. கேண்டிடேட்ஸ் 120 கேண்டிடேட்ஸா? எஸ். எஸ். அப்போ யார் ஓட் பண்ணுவா? அவளுக்குள்ளே அவளை ஓட் பண்ணிப்பாளா? அவளுக்கு அவளே ஓட் பண்ணிக்கலாம், இல்ல அவ வேற யாருக்காவது ஓட் பண்ணலாம், இல்ல வேற இல்ல, யாராவது அவளுக்கு ஓட் பண்ணலாம், யாரும் வேணா ஓட்டர்ஸ் பண்ணலாம். யாரு? ஓட்டர்ஸ் யாரு? ஓட்டர்ஸ் 120 பேர் தான். ஓ, அந்த கேண்டிடேட்ஸ் அவளே ஓட்டர்ஸ், 120 வேற among யாரும் கிடையாது. themselves they have to vote. ஆமா, அப்படிதான். ஓ. ஓகே. 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 அதுல வந்து பார்த்தேன்னா இப்போ யார் இப்போ அதாவது அதுலயும் வந்து பார்த்தேன்னா இப்போ எனக்கு வந்து அந்த ஓட்டை நான் எப்படி போடணுன்ற ஒரு மெத்தட் இருக்கு. சும்மா போய் நீ ஓட்டு போட்டு வர முடியாது. இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு போடுறோம் அந்த மாதிரி கிடையாது. ஆ. தே ஹேவ் அ ப்ரேயர், தே ஹேவ் டு ப்ரே. அதாவது ஓ. டிவைன் கைடன்ஸ், டிவைன் கைடன்ஸை ரொம்ப நம்புறாங்க இங்க அவங்க. டிவைன் கைடன்ஸை நம்பி இந்த மாதிரி தான் டிவைன் கைடன்ஸை என்னை கொண்டு போ. இந்த இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அந்த ராபர்ட் ஹாரிஸ்னு ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. இட்ஸ் கால் கான்க்ளேவ். ஓகே. அதாவது நீ வந்து இந்த த்ரில்லர் அதெல்லாம் படிக்கிறோம்ல, நம்ம என்ன நினச்சிக்கிறோம் த்ரில்லர்னாக்கா ஏதாவது இந்த மர்டர் மிஸ்ட்ரி ஏதாவது அது மாதிரி நினைக்கிறோம்ல. ம். இந்த போப் எலெக்ட் ஆறதே வந்து ஒரு த்ரில் அப்படிங்கிறது வந்து திஸ் ஓ. புக் ஹஸ் ஷோன் டு மீ. அது மட்டும் இல்ல, ஹவு நார்மல் டீப்லி ஸ்பிரிச்சுவல். நார்மல் த்ரில்லர்ஸோட இது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு, இந்த பயங்கரமா புக். இருக்கு. அதாவது அது சரி. யாராவது whoever is listening to this இப்போ நீங்களாம் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அத மாதிரி ஒரு புஸ்தகம் நம்ம ஏன் எழுதலைன்னு எனக்கு தோணுது. நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு சங்கராச்சாரியாவை எலெக்ட் பண்ற விஷயத்துல நம்ம ஏன் எழுதலைன்னு நமக்கு தோணுது ஆக்சுவலா. ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில்டா ரொம்ப அழகா ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச், அதாவது இது எப்படி இந்த புக்கை பத்தி எனக்கு தெரியும்னா போப் பிரான்சிஸ் போன உடனே அந்த ப்ராசஸ் என்னன்னு இந்த ராபர்ட் ஹாரிஸ் போய் கேட்குறாங்க எல்லாரும். ம். Since he has written a book, they are asking him. ஸோ அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும் அப்படின்ட்டு அது ஹீஸ். சரி. ஸோ இவர் எழுதியிருக்காரான்னு சொல்லிட்டு ஆமா இல்லை இதை பத்தி படிச்சா நல்லா இருக்குமே அந்த புக்கை வாங்கினேன். ஓகே. அஃப்கோர்ஸ் அது போன ஏப்ரல் மேல வாங்கி அப்படியே வச்சுட்டு இப்பதான் படிச்சேன்னு வச்சுக்கோ. அதை அது சரி. இருந்தாலும் such an இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். அது வந்து மொத்தமா டிவைன் கைடன்ஸ் தான் ஜிக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஓ. இப்போ ஆஹா. இது வந்து நம்ம பெரியவா பண்ணுவால இருக்கும். இப்போ நம்ம சீனியர் பாண்டிஃப் ஆஃப் எனி மட் நம்ம சங்கராச்சாரியோ ஆமா. காஞ்சியோ சிங்கேரியோ அவ என்ன பண்ணுவான்னா தே வில் மெடிடேட் பண்ணி அந்த டிவைன் கைடன்ஸ் படி அவ நடந்துப்பா. ம், 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 ம். அங்கேயும் பார்த்தேன்னா அதே தான் நடக்குது. ஓகே. 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 அங்க ஆ. என்ன இன்ஸ்டெட் ஆஃப் 1% there are 120 people. Of course it's a கரெக்ட். bigger organization. So naturally அப்படிதான் இருக்கும் இல்லையா அது. ஸோ கரெக்ட். அது கரெக்ட். வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு ஒரு வாட்டி அதாவது வெளில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கியூரியஸா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கான்னு ஒன்று இருக்கும். ஆமா. அதுக்கு வெளியில வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் கூடியிருப்பாங்க இந்த போப் எலெக்ஷனை பார்க்கறதுக்காக. ஓகே. ஒரு ஒரு வாட்டி ஓட்டிங் முடியும் போதும் அங்க 2 சிம்னி வச்சிருப்பாங்க, விளக்கு. 2 சிம்னினா புகை புகை குண்டு. ஆமா, ஆமா, ஆமா. ஆ. அதுல வந்து பிளாக் புகை வந்தா எலெக்ட் ஆகலன்னு அர்த்தம், ஒயிட் புகை வந்தா எலெக்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ம். ஸோ ஒரு ஒரு வாட்டி ஓட்டிங் முடியும் ஏ, போதும் அந்த இந்த மாதிரி நீ சொல்லும்போது போப் அண்ட் அந்த நிறைய பேர் வெளியில கூடியிருக்காளே பாக்குறதுக்கு ஸ்பெக்டேட்டர்ஸ். ஆமா. ஆமா. இந்த இங்கிலீஷ் மூவி ஒன்னு இருக்குடா, பிங்க் பேந்தர் அப்படின்ட்டு. ஓகே. பிங்க் பேந்தர் வந்து நல்ல காமெடி படம். அதுலதான் இந்த மாதிரி ஒரு சீன்லாம் வரும் கடைசியில. ஆ? அப்புறம் நம்ம ஆமா. நம்ம ஹீரோவே வந்து அந்த இதுல உட்காந்துடுவா, பிகாஸ் he knows that the one who is wanting to become a pope is fraud அப்படின்ட்டு. ஆ, நல்ல. ஆ. அந்த மாதிரி. பட் இதுல வந்து எப்படின்னாக்கா இந்த புஸ்தகத்துல எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு பிளாக் ஆப்பிரிக்கன் கார்டினல் ஒருத்தர் வந்து போப்பா எலெக்ட் ஆகிற மாதிரி இருப்பாரு. ஓகே. ஓகே. அங்க வந்து ஒரு ஒன்று நான் ரொம்ப ஸ்பாய்லர்ஸ் கொடுக்கல, ஏன்னா படிக்கணும்னா படிக்கலாம் நீங்க. அதுல வந்து ஒரு ஒரு காரணத்தினால அவருக்கு போயிடும் அதுக்கு சான்ஸ். ஓ. அந்த மாதிரி போயிட்டு கடைசியில நீ என்ன ஓகே. ஓகே. நினைப்பேன்னா அந்த புக்கோடைய ஹீரோ தான் வந்து போப்பாவார் நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆஹா,
அது போச்சுடா சரி. இவர்தான்ட்டு பார்த்தா டமால்னு சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஓ! அந்த மாதிரி சேஞ்ச் நிஜமாவே ஆகும்போது அங்க அங்க த்ரில்லிங் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அவ்வளவு ஆமா, சஸ்பென்ஸ் பயங்கரமா இருக்கும் அந்த இருக்கும். எலெக்ஷன்ஸ். எஸ், எஸ். ஸோ வெரி அப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங். எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த 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 ஒயிட் ஸ்மோக் வரும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் த போப் ஹேஸ் பீன் எலெக்டட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இங்க எப்படியோ அங்கேயும் அப்படிதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் பால் த செகண்ட் அப்புறமா வந்தது ஜோசப் ராட்சிங்கர். இஸ் ஆக்சுவலி ஜெர்மன் கார்டினல். ஓகே. கார்டினல் ஜோசப் ராட்சிங்கர். அவருக்கு வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, உன்னை ஹவு டு யூ லைக் டு பி கால்டு ம். அப்படின்ட்டு. ஓகே. ம். நவ் ஹீ செட் ஐ வுட் லைக் டு பி கால்டு போப் பெனடிக்ட் ஓகே. ஓகே. அப்படின்ன உடனே அவருக்கு வந்து அந்த அந்த பேரை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆஹ், ஜார்ஜ் இருங்க, நம்ம இந்த பேர் வந்து இப்போ இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா போப் பிரான்சிஸ். ஆமா. அவரோட ஒரிஜினல் பேர் வந்து ஜார்ஜ் மேரியோ பொகாக்லியோ. ஓகே. ம். ஓகே. நவ் ஹீ செட் வாட் வுட் யூ லைக் டு பி கால். அவர் எலெக்ட் ஆன உடனே முதல்ல அவர் தான் போய் கேட்பாங்க, வாட் வுட் யூ லைக் டு பி ஓ! கால்டு. ஓகே. Then he would say that I would like to be called போப் Pope பிரான்சிஸ். Francis. பிரான்சிஸ். ஓ! ஓகே, அப்படி. பிரான்சிஸ் பேரை he chose. அதே மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் போப் வந்து லியோ த 14th. ம். ஓகே. ம். லியோ த 14th ரியல் நேம் வந்து ராபர்ட் ப்ரிவோஸ்ட். He is from the United States. ஓகே. The most interesting thing about him is that he worked in ஊட்டி. ஊட்டியில் இருக்கிற ஒரு செமினரியில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பரவாயில்லையே. ஆமா, ஓகே. அதனால அவருக்கு வந்து இந்தியாவை பத்தி ஓரளவு நல்லா தெரிஞ்ச ஸோ ஒரு இந்தியா அவரை இந்தியா பத்தி ஸோ கனெக்ட் அவருக்கு. இருக்கு. கரண்ட் ஓ இப்போ எஸ். பிரசன்ட் போப்போட இந்தியா கனெக்ஷனும் இருக்கு. ஆ? யா 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 டெஃபினெட்லி. அந்த மேபி அது நம்ம ஏஷியன் இப்போ சொல்ல முடியாது. நான் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. ம். பட் மேபி பிகாஸ் ஆஃப் இஸ் ப்ராக்சிமிட்டி டு இந்தியா, மேபி அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அவருக்கு நம்ம ஓட் பண்ணியிருக்கலாம். இங்கே இருக்கிற கார்டினல்ஸ் எல்லாம் அவருக்கு ஓட் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ கார்டினல்ஸ்லாம் இங்கேருந்து இருக்காங்க. இந்த இந்த சவுத் இந்தியன் கார்டினல்ஸ் இருக்காங்க, நார்த் இந்தியாவில் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இங்கே கார்டினல்ஸ் ரைட். 2 3 பேர் இருக்காங்க இந்தியாலேயே. யூஸ்வலா இந்த ஸோ போப் விசிட்டிங் இந்தியா வந்து ரொம்ப ரேராடா. ஐ ரிமெம்பர் அந்த வெரி காலத்துல நான் ரேர். நான் சொல்லியிருக்கேன், போப் ஜான் பால் த செகண்ட் தான் எனக்கு வந்து ஐ கேன் அசோசியேட் வித் வேட்டிகன் சிட்டி அண்ட் போப். எஸ், இதுல எஸ், எஸ். அவர் வந்து இந்தியா விசிட் பண்ணிருக்காரு இல்லையா? 1985 சென்னைக்கு வந்திருக்காரு. ஆ, ரைட். அதான் சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹி விசிட்டட் த ஃப்ரான்சிஸ் பெசிலிக்கா விச் இஸ் இந்த சாந்தம் சாந்தோம் சர்ச். சாந்தோம் ஹைரோ ஓகே. சாந்தோம். ஆமா, ரைட் ரைட். சாந்தம் சாந்தம் சர்ச்சில் வந்து சென்ட் எஸ் எஸ் தாமஸ் எஸ். பெசிலிக்கா, சாரி தாமஸ், அங்கே வந்து சென்ட் தாமஸோட டூம் இருக்கு. ஆ ஆ ஆ ஆ. அதாவது 12 apostles ஆஃப் ஜீசஸ்ல ஒருத்தர் வந்து சென்ட் தாமஸ். ஹீ கேம் டு ஓகே. இந்தியா. ஆ. ஸோ அவருடைய கல்லறை இருக்கிற இடம் வந்து ஓ! தாமஸ் பெசிலிக்கா. அங்கே அவரோட அங்கே தான் ரைட். சென்ட் தாமஸ் சாந்தம் சர்ச். சாந்தோம். அதுக்கப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் போயிருக்காரு. அங்கேயும் போயிட்டு ஓகே. ஹி இஸ் ஓகே. பிளெஸ்ட் பீப்புள். ஸோ அதனால ஆமா, போப்புக்கும் அதாவது அஹ், நம்ம வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் இருக்குல்ல, ம். தேவர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு பி பேப்டைஸ்ட் இன்டு கிறிஸ்டியானிட்டி ம். லாங் பிஃபோர் எனி ஒன் எல்ஸ் டிட். 51 ஏடிலேயே ஏதோ வந்துட்டாரு ஓகே. சென்ட் ஆ. தாமஸ் இங்க. அதாவது கிரைஸ்ட் கூட இருந்தவங்கல்ல அவரும் ஒருத்தர். ஸோ அவர் ஓகே இங்கே ஓகே வந்து ஓகே. இது ஆ. பண்ணியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ம். போப் வந்து வந்திருக்காராம். ஆனா பட் அந்த மாதிரி விசிட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர். அதாவது ஆ, சம்டைம்ஸ் ரைட். போப் எல்லாம் வந்தா கூட தே வில் விசிட் நார்த் ம். இந்தியா, அங்க இருந்து அப்படியே போயிடுவாங்க. ஓகே 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 ஓகே. பட் வந்து இந்த ஜான் பால் த செகண்ட் ஹேட் அ வெரி வெரி கிரேட் கனெக்ட் வித் லாட் ஆஃப் பீப்புள். ம். அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப்புக்கு போயிருக்காரு, நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் மெக்சிகோ அது மாதிரி சவுத் அமெரிக்காக்கெல்லாம் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காரு. ம். அதில் ம். வந்து ஹிஸ் விசிட் டு இந்தியா வாஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட். ஏன்னா நம்ம வந்து கரெக்ட். ம். ம். அதாவது நிறைய பேர் வந்து ஏழைகளுடைய போப்புன்னுவாங்க அவரை. ஆ ரைட். ஏன்னா ஆ. அது வந்து ஏழைகளுக்கான ஒரு ஒரு பாண்டிஃப், ஓகே. ஆண்டவர், போப் ஆண்டவர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆ. அந்த மாதிரி. நிறைய நிறைய அவளுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணிருக்காரு இல்லையா? அதனால தானே. ஆமாமா, ஆமாமா, கண்டிப்பா. ம். அவருடைய அவருடைய இது பார்த்தேன்னா நிறைய அவங்க வந்து நிறைய ஃபண்டிங் பண்ணுவாங்க. சி ரைட். அதாவது நம்ம வந்து ஆயிரமே நம்ம வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருந்தா கூட இன்னைக்கெல்லாம் நம்ம நான்லாம் படிச்சிருக்கேன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் லயோலா காலேஜ். லயோலா காலேஜில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெருசாக ஒன்றும் என்ன சொல்கிறது, பெரிய ஃபீஸ் எல்லாம் வாங்கி நம்மளை போட்டு என்ன சொல்கிறது கடனாளியாக்கிலாம் எஜுகேஷன் கொடுக்கல. அவங்களாம் நல்லாவே நல்ல எஜுகேஷனை அஃபோர்டபுளாக கொடுத்தாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் கூட. ஸோ ஓகே. தெர் ஆர் பீப்புள் லைக் த சென் இப்போ அப்துல் கலாம் எடுத்தோன்னா, அப்துல் கலாம் வந்து சென்ட் சேவியர்ஸ் ம். ப்ராடக்ட் திருச்சி சென்ட் ஓகே. சேவியர்ஸில் ஆ படிச்சவர். ஆ ஆ ஆ. அந்த மாதிரி நீ வந்து யார் எடுத்துக்கோ, ஆர் வெங்கட்ராமன் எடுத்துக்கோ, மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்.
ஓகே ஸோ இது ஓகே மாதிரி ஓகே. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாம் வந்து படிச்சது நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த மாதிரி கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ம் ஓரளவு டிசிப்ளினோட நல்லாவும் நமக்கு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறது வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல ஓகே. முடியாது. ஹாஸ்பிட்டல்ஸ் ம் எடுத்துக்கோ, தே ம் ஹாவ் ம். லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். அதாவது இப்போ என்னன்னா நம்ம வந்து வி ஆர் வெரி நீ எஸ்சிஎஸ் பத்தி சொன்ன. எஸ் எஸ். எஸ்சிஎஸ் பத்தி சொன்னபோது எனக்கு வந்து ஒரு ஆறுதல் என்னன்னா, பரவாயில்ல நம்மளும் ஏதோ பண்றோம். அது நம்ம சரி. ம- ம். அதாவது இப்போ சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம இங்க சென்னையில வந்து ஆ. காஞ்சி மடம் தான் எடுத்திருக்கு. அவ தான் பண்றா அது ஓகே ஓகே சைல்ட் ஓகே. ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல். வெரி குட். அவர் இவர் பெரியவா இவர் இருக்கும்போது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருக்கும்போது எவ்வளவு நிறைய ஜனகல்யாண் அப்படின்னு வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்கீம் இருக்கு. ரைட் ரைட் ரைட். நிறைய ம். அவர் எல்லாம் எப்படின்னா அவர் வந்து சேரியில கூட போயிடுவார். அவர் பாட்டுக்கு அவருக்கு ஒன்றும் இது கிடையாது. ஸ்லம் ம். டொல்லிங்ஸ்ல அவ அங்க இங்க எல்லாரும் கூட வந்து அவரு. எல்லாரும் ஈக்குவலா தானே பாத்திருக்காரு. இந்த காஞ்சி இருக்கிற எல்லா ஆமா 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 பெரியவாக்கும் ஆமா 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 எல்லாரும் ஈக்குவல். அவங்களுக்கு. பிரசிடென்டா இருக்காலும் சரி, ரோட்ல போறவங்க இருக்கலாம் சரி, எல்லாரும் எல்லாரும் ஆமா, ட்ரீட் எவ்ரி ஒன் அஸ். அதாவது மகா பெரிவான்றவ வந்து எப்படின்னா ஹீஸ் அ வெரி மச் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் பென்டட் பர்சன். அவர் வந்து ம் இந்த பொது ஜனங்களோட அந்த அளவுக்கு ஒன்றினாரனா நமக்கு தெரியல. ஹி வாஸ் அவர் வந்து ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறவர். ஓகே. ம். அதுக்காக வந்து இது மேல விரோதம் கிடையாது. அவர் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவர் அவ்வளவுதான். பட் அவர் பட் வந்து இவங்கெல்லாம் வந்து என்னன்னாக்கா, சோஷியலி அவர் வந்து பழகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப வந்து விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்தபோது இது சொன்னாரு. யாரெல்லாம் வந்திருக்காளோ எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து எல்லாருக்கும் அவர் கையாலே பிரசாதம் கொடுத்துட்டு தான் அப்புறம் அவர் கிளம்பி போனார். டைம் எவ்வளவு ஆமா ஆனாலும் ஆமா சரி. ஆமா அவர் ஆமா. வந்து இல்ல சொன்னாரு, அது இப்போ மகா இருக்கு. பெரியவா ஆமா மகா பெரியவா யார் வந்தாலும் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு தான் அவர் போவார். அவரோட பூஜைக்கோ அவரோட ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கோ என்ன வாட் எவர் இட் வாஸ். அவர் ஓகே. சொல்லி இந்த மாதிரி வந்து எல்லாரையும் ஒருத்தர் பிகாஸ் அவரை தேடின்னு வந்திருக்காரு, நான் அவரை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நீ சொன்னியே, நீ வந்து அவர் மௌன விரதம் போது நீ உனக்கிட்ட வந்து பேசினார் அப்படின்ட்டு. ஸோ ம் தட் ஷோஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் ம். ஆஃப் 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 மகா ஆமா, பெரியவா. 38 வருஷம் ஆயிடுத்து. இன்னி கூட அந்த இன்சிடென்ட் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன என்னால மறக்க முடியல அது. நடமாடும் தெய்வம்ட்டு சும்மாவா சொல்லுவா அவரை? இல்ல இல்ல எவ்வளவு அவர் கண்டிப்பா கண்டிப்பா அக்ராஸ் அவர். அக்ராஸ் அக்ராஸ் த லெங்த் அண்ட் பிரெத் ஆஃப் இந்தியா அவர் வந்து நிறைய நடந்து போயிருக்காருனாக்கா பாத்துக்கோங்க. ஆமா 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 ஆமா. அதாவது ம். அவருடைய சில பேரோட பாதம் படாத இடமே இருக்காதுன்னு அந்த மாதிரி ஆமாமா. அவருடைய பாதம் ம். படாத இடமே கிடையாது. ஆமா. சோ எனிவே இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசிட்டோம். இப்போ வந்து ஆமா. நான் ரெக்கார்டிங்ல ஃபர்ஸ்ட் அஹ், செமிஃபைனல் ஆஃப் மென்ஸ் ஆஸ்திரேலியன் ஓபன் போயிட்டு இருக்கு ஆமா வித் அல்கராஸ் அண்ட் ஜ்வெரேவ். அதான் நீங்க இந்த சைடுல பார்த்துட்டு இருக்கேன். டூ ஆமா. செட்ஸ் ஆல் ஆ அண்ட் ஃபர்ஸ்ட் டூ செட்ஸ் அல்கராஸ், செகண்ட் டூ செட்ஸ் ஜ்வெரேவ். ஓ, ஃபிஃப்த் செட் போயிட்டு இருக்கு. ஓ ஃபிஃப்த் செட் வாவ். 2-1 ஜ்வெரேவ் இஸ் லீடிங். நம்ம இது ஆமா, பப்ளிஷ் பண்ணும்போது ஃபைனலுக்கு யார் போவான்ட்டு சொல்ல தெரியாது. முடியாது. It will be followed அல்கராஸ் by இன்னொரு வேர்ல்ட் exciting நம்பர் 1. semi-final, எஸ். Djokovic சின்னர். and Sinner. So எஸ் the எஸ். top four seeds are in the semi-finals in this Australian Open men's. அங்க ஆமா ஆமா. பார்த்தோம்னா விமென்ஸ் ஃபைனல்ல வந்து அஃப்கோர்ஸ் ஐயோ போயாச்சு. இந்த ரபெக்கினா வர்சஸ் சபலங்கா. ஆமா சபலங்கா. சபலங்கா போயாச்சு. ஐ திங்க் சபலங்கா வின் பண்ணிடுவா போல இருக்கு டியூஸ்டே சாட்டர்டே. ஆமா, இது லுக்ஸ் லைக் வந்து எக்ஸைட்டிங்கா வேர்ல்ட் இருக்கு. நம்பர் 1 அவதான். ஸோ அதனால ஆ சான்சஸ் ஆர் மோர். ஆல்மோஸ்ட் எல்லாம் வின் பண்ணிட்டு போறாளே. ஆமா. அரீனா அண்ட் சபலங்கா. ம். சபலங்கா இஸ் அ வெரி என்ன சொல்றது, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார் எப்பவுமே, ரொம்ப எமோஷனல் அவுட் பஸ்ட், எல்லாமே எமோஷனல்லாம் வெளில காமிச்சிருவா அவர்கிட்ட. ஆமாமா. Hey, அவ but வந்து ஐ திங்க். இந்த ஒரு நியூஸ் பாத்தியா ரீசெண்டா when Coco Gauff lost, ம். she had to show her frustration. Maybe she made a lot of mistakes in that game. ஓகே. அவ வந்து the cameras are everywhere. இப்போ வந்து you cannot escape எஸ்கேப். public eye. ஆமா ஆமா So ஆமா. அவரோட frustration காமிக்கிறதுக்கு அவ ஒரு closed door ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு ராக்கெட்டை உடைச்சலாம். பட் பார்த்தானாக்கா the camera has followed her and the recorded her that. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு பத்தியா. அச்சச்சோ. ஆமா ஆமா. இல்ல பட் யா அது. அப்புறம் அந்த see, இவ அவ உள்ளதானே பண்ணா, விட்டுரு, அது வெளில கரெக்ட் பண்ணிட்டா. இல்ல இல்ல பட் ஆமா. சி யூ தே ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ், தே ஆல்சோ ஷோ Of தேர் course. இது ம். பப்ளிக் ஐல இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் பிரைவேட்டா வந்து அதான் ஸ்வியாடெக் சொல்ல ஆர்வி அனிமல்ஸ் ஆர்வி இந்த ஜூ கிடையாது. You தட் have to இஸ் respect கொஞ்சம் them. கொஞ்சம் பிரைவசி கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம இப்போ ஆஸ்திரேலியன் ஓபன் பில்டப்பே பார்த்தோம்னாக்கா இப்ப பிளேயர்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் அவ லாக்கர் ரூம் காமிக்கிறா, அவ எக்ஸசைஸ் ம். பண்றதெல்லாம் காமிக்கிறா. You அவ should not do that. உள்ள I think இருந்தா வெளியில கோர்ட்டுக்கு வர வரையும் அப்படியே காமிக்கிறா, திரும்பி போயிட்டு இருக்கா, which is fine. ஒரு அளவுக்கு இருக்கு. பட் you don't yes. go into it and அவளுக்கு அது கூட என்ட்ரன்ஸ்க்கு வெளியில கொடுத்தாங்க. வைங்க. என்ட்ரன்ஸ் லாக்கர் ரூம் வெளில வைங்க. லாக்கர் ரூம் உள்ள வைக்காதீங்கன்ற. கரெக்ட் தான் நீ ஆமா சொல்றது. ஆமா ஆமா. சோ anyway that is something that caught the eye. ஆமா. இல்ல எதுக்கு நம்ம ஜோக்கோவிச் பத்தி சொல்லணும்னா, ஜோக்கோவிச் வந்து இட் ஹஸ் பீன் 18 years since he first
burst into fame. எப்படி வந்தான்னா in the same Australian Open, அது சரி. I think it was 26th or 27th of January, சரியா டேட் தெரியல. In 2008 he defeated Roger Federer. ஓகே, இந்த ஓகே. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல அடிச்சு ஆ, அந்த பக்கம் வந்து நடால் கூட ஆடணும்னு நினைப்போம். பட் நடால் ஆல்சோ கெட்ஸ் டிஃபீட்டட் பை ஜோ வில்ஃப்ரீட் சாங்கா. ஓகே, So ஓகே, Djokovic defeats Tsonga to win his first Australian Open title in 2008. ஓகே. ஓகே. ஆ, ஆ. அதுக்கப்புறமாவே பார்த்தோன்னா he has outshined the two legends, ரோஜர் அண்ட் ரஃபா. இன்னைக்கு வந்து ரைட். பார்த்தாக்கா அவங்க வந்து ரோஜர் 20, ரஃபா 22, ஐ திங்க் ஜோகோவிச் நம்ம ஆள் 24, வந்து going on 24. 25-ஆ? கொஸ்டின் மார்க் 25-ஆ கொஸ்டின் அப்படின்னு. மார்க் இருக்கலாம். அண்ட் he is equal to Margaret Court, சரி. who's won the maximum number of titles in the world. ஆ. So anyway, அது வந்து ஒரு historical information I thought that we should talk about today, Of because Djokovic course. வந்து ஆ. 38 years and still running strong. சான்ஸ் இல்லடா. Yeah, சான்ஸ் yeah. இல்ல. Of course, ஃபண்டாஸ்டிக். it's been ம். what 2023 he won his last title, but consistently he has been into semifinals and finals for the past 2 years. ஆமா. So I'm wishing him well. Actually, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்காது முன்னெல்லாம், because you was a fan of Federer. ஆ, Federer ஃபேன்ஸுக்கு யாருக்கும் ஜோக்கோவிச் அந்த அளவுக்கு they may not favor, but ஆ. இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தா you have to ரெக்கார்டை பார்த்தா you have to definitely hats off இல்ல. இந்த மாதிரி ரெக்கார்டு யார் அவனோட வச்சுப்பா? in the last couple of years, like I have been saying before, semi-final guarantee. அதுக்கப்புறம் it's about how fit he is and all that. ஆமா, But I wish he just wins a 25th Grand Slam and before he retires. Anyway, ஆமா. it's up to இது அவனோட பாடி எப்படி என்ன சொல்றதோ அப்படி. Definitely. We'll talk about it next week. You were Yeah. spot on டா. 26th January 27th January 2008 was the men's singles final. இல்ல, நான் வாட்ச் பண்ண மேட்ச் அது, அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு, அது சொன்னேன். பயங்கர மெமரி பவர்ரா. சான்ஸே இல்ல. வெரி எக்ஸலன்ட். சூப்பர். தேங்க்யூடா. இல்ல இந்த மாதிரி இந்த போப்போட ரியல் பேரு அதெல்லாம் வந்து படிச்சே பார்த்து பார்த்து இது பண்ணாலும் மண்டல ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ வந்து ஒரு வாட்டி கேட்டுட்டே வந்து நீ அது கரெக்டா சொல்ற பாரு. இல்ல பெரிய அதெல்லாம் வந்து விஷயம். நமக்கு என்ன சொல்றது, ஐ வாண்ட் டு சி எது ஒண்ணுமே இந்த கண்ணு இல்லைன்னா கூட நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வந்து மண்டையில நின்னுடும். அது ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. அதுதான் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து உனக்கு கண் பார்வை போனாலுமே யூ ஹேவ் பீன் பிளெஸ்ட் அண்ட் கிஃப்டட் இன் சோ மெனி அதர் வேஸ். அதுக்கு தான் வந்து ஒரு பாட்டு அது இருக்கு வந்து தெரியுமா அது தமிழ்ல? வந்து இட் ஹேஸ் டு பி ரெக்கார்டட். இது ஆமா. வந்து இது வந்து ஏஜிஎம்லனாக்கா மினிட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடாது இது அப்படின்ட்டு இந்த பாயிண்ட் சொல்லலாம். இல்ல இது வந்து நிஜமான உண்மை. தமிழ்ல ஒரு பாட்டு, எஸ்பிபியோட சாங் கேட்டிருக்கியா? நீ நீ ஒரு வந்து வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பாட்டு கேட்கல, அந்த பட் இந்த மாதிரி. மாதிரி ஏதோ கேட்டிருக்கேன். ஒரு ஆமா, ஒரு 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 கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்கும். அது மாதிரி திறப்பாங்கன்ட்டு. ஆமா, அந்த மாதிரி. Anyway, சி நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துறோம். ரொம்ப நேரம் எடுத்து இவ்வளவு நேரம் வியூவர்ஸ் பாப்பாலாம் தெரியாது. பட் எனிவே வில் பட் ரொம்ப கம் நல்ல பேக் நெக்ஸ்ட் விஷயம் வீக். இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம்லாம் சொல்லிருக்கேன். நிறைய பேருக்கு எனக்கே இந்த போப்போட எலெக்ஷன் அதெல்லாம் பத்தி தெரியவே தெரியல. இன்னைக்கு நீ சொன்னது சொல்லிருக்கட்டே அது இன்னும் அப்படியே விட்டுருக்கோம். நிறைய விஷயம் உன்கிட்ட தான் கத்துக்கலாம். நிறைய புரியறாரு வர வர எபிசோட்ஸ்ல. இல்ல அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் வெரி கைண்ட், யூ ஆர் லெட்டிங் மீ டாக். இல்ல நிறைய ஓகே. உன்னை புழிஞ்சு எடுக்காம விட மாட்டேன் பாரு இன்னும் வர வர எபிசோட்ஸ்ல. சரி, அப்போ அடுத்த வாரம் பை த வே அடுத்த வாரம் we will be doing our 25th chat GST டா. ஏதாவது சில்வர் ஸ்பெஷலா ஜூப்ளி யோசிச்சுட்டு வா. எபிசோடு. ஓகே, சில்வர் பேசலாம். ஜூப்ளி டச் பண்ண போறோம். டெஃபினட்டா அட்லீஸ்ட் பேசலாம் நிறைய. அட்லீஸ்ட் 24 எபிசோட்ஸ். இது 24வது எபிசோடு 24 பண்ணிருக்கோம். So first of all, And thank you for everyone who has tolerated and followed us and commented on us. கண்டினியூ பண்ணுங்க உங்க சப்போர்ட்டை. பட் உங்களுக்கு என்னன்னாக்கா என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க, so that we'll அது understand. வந்து வார வாரம் நீயும் சொல்லிட்டு இருக்க. அண்ட் ம். சீனியர் சிட்டிசன் மாமாலாம் வந்து வாட்ஸ்அப்ல தான் பிரைவேட்டா மெசேஜ் பண்றாளே தவிர அவளை வந்து கமெண்ட் செக்ஷன்ல இப்ப போட்டுக்கொண்டு சொன்னாக்கா அவளுக்கு வந்து இல்ல அது சில பேருக்கு தெரியாது. அது எப்படி போன இது இப்ப பாக்குறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அது வேற இது போடுங்க அது போடுங்கனாக்கா அப்புறம் அதைத்தான் கொடுப்பா நமக்கு எனக்கு. எனிவே, டெஃபினெட்லி. சரி. சோ thank நல்லா you, Jiku. யோசிச்சு 25th எபிசோட் ஸ்பெஷலா பண்ணனும். நல்லா ஆமா, யோசிச்சு எங்களுக்கு நம்ம சஜஷன் கேட்கலாமே. நீங்களா சஜஷன் கொடுங்க. எல்லாரும் சஜஷன் கொடுங்க என்ன பேசலான்ட்டு. we'll definitely talk. Okay, so 25th, happy 25th to you and we will meet next week. அது அடுத்த வாரம் சொல்லணும்.
ஹாப்பி Yes. 25th. எனிவே தேங்க்ஸ் டா சுபு. இன்னும் புரியறதுக்கு நிறைய இருக்கு. I will explore your Monday knowledge. நிறைய என்ன Okay. குட்டா போகுது. Bye da. Bye. Thanks. Yeah, see you.